நாங்க ஒண்ணு வந்து நேர்ல வந்து பார்க்கணும். சரி. பார்த்து வந்து பண்ணைய பார்த்து வந்து வாங்குங்க. இல்ல அப்படின்னா ஓகே. கம்மியான எண்ணிக்கையில சிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் போட்டு புக் பண்ணுங்க. ஓகே. ஏன்னா 5ஓ 10ஓ வந்து வாங்கிட்டு வளர்த்துனீங்க அப்படின்னா சரி. உங்களுக்கு பிரீடு வந்து தெரிஞ்சிருங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓகே. இன்னைக்கு மார்க்கெட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 600 ரூபாய்க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா போயிருச்சுங்க. ஓகே. கரியரை வந்து 700 to 900 வரல வந்து பாத்தீங்கன்னா ஏரியா தகுந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா செய்யலாம். ஒரு 10 சிக்ஸ் ஒரே நேரத்துல கேக்குறாங்க அப்படின்னா ஒரு 5 சிக்ஸ் 6 சிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பண்ணி கொடுத்துலாம். ஏன்னா எல்லா கஸ்டமர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா நிறமான சிக்ஸ் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா வாங்குறதுக்கு வந்து ஆசைப்படுறாங்க. சகோ வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஃபைனுங்க. உங்க பேரு நம்மளோட பண்ணை எங்க அமைஞ்சிருக்கு அதை பத்தி கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லுங்க. என்னோட பேர் வந்து சங்கருங்க. ஓகே. நம்ம பண்ணை வந்து பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்கிறதுனா காடச்சம்பளம் கிராமம். பள்ளிவளத்துல இருந்து ஒரு 4 கிலோமீட்டர், கொக்கராம்பேட்டையில இருந்து ஒரு 4 to 5 கிலோமீட்டர். 5 கிலோமீட்டர். அதாவது ஈரோடுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த கொக்கரையாம்பேட்டை பக்கத்துல அமைஞ்சிருக்கு இல்லைங்களா? ஆமாங்க. ஓகே பிரதர். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா எத்தனை வருஷமா கோழி வளர்ப்புல ஈடுபட்டு இருக்கீங்க? நம்ம ஒரு 4 to 5 வருஷமாங்க. 4 to 5 வருஷம். நம்ம மட்டும். ஓகே ஓகே ஓகே. வீட்டுல முதல்ல வந்து கோழிகள் இருந்துச்சு. நம்ம இது பிசினஸ் ரீதியா பண்றது இப்போ 4 to 5 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். 4 to 5 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன வகை கோழிகள் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம கத்திக்கால் பெருவடைங்க. இதோட பாரம்பரிய கோழிகள். பாரம்பரிய கோழிகள். பெருவடை கட்டுச்சேவல் கோழிகள். ஓகே ஓகே ஓகே. அதாவது இந்த விளையாட்டுக்காக பயன்படுத்தக்கூடிய சேவல்கள் இல்லைங்களா? அதாவது கத்திக்கால் கோழிகள் மட்டும். ஓகே ஓகே. எத்தனை கோழிகள் வச்சிருக்கீங்க? நம்ம ஒரு 100 to 120 பேரண்ட் ஸ்டாக் இருக்குங்க. பேரண்ட் ஸ்டாக் இருக்கு. அதுக்கு போடக்கூடிய சேவல்கள் எவ்வளவு இருக்கும்? சேவல்கள் ஒரு 15 to 20 சேவல்கள் இருக்குங்க. 15 to 20 சேவல்கள். குஞ்சுகள் அப்படின்னா எவ்வளவு நம்ம கையில இருக்குங்க? குஞ்சுகள் அதாவது மாத கணக்கு பாத்தீங்கன்னா ஒரு 200 to 250ங்க. வீக்லி வந்து ஹேட்சிங்கிறது ஒரு 50 to 60 சிக்ஸ். 50 to 60 சிக்ஸ் வந்து நீங்க வாரம் வந்து ஹேட்சிங் வந்து ப்ரூடிங் போட்டு நம்ம மந்த் ஓல்டு 1.5 month 2 month சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. நான் அதை தான் கேட்க வந்தேன். அதாவது வந்து நீங்க வந்து பட்டாக்கள் உருவாக்கி விற்பனை பண்றீங்களா? ஆமாங்க. இல்ல தாய்க்கோழிகளை வந்து கறிக்கு விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல வந்து குஞ்சுகள் விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லைங்க, அதாவது தாய்க்கோழிகள் வச்சு முட்டை எடுத்து குஞ்சை வந்து மாத்தி மந்த் ஓல்டு 1.5 month 2 months மட்டும் வந்து பாத்தீங்கன்னா சேல் பண்ணிட்டு இருக்கோம். பட்டாக்கள் சேல்ஸ்க்கு வந்து கிடையாதுங்க. கிடையாது. சிக்ஸ் மட்டும் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க சிக்ஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. 2 month ஓல்டு பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த சிக்ஸ்கள் விற்பனையோட இந்த பட்டாக்கள் விற்பனை அப்படிங்கிறது வந்து அதிக லாபம் தரக்கூடிய ஒரு தொழில். ஆமாங்க. அதாவது அதிக லாபம் பண்ணலாங்க. ஆனா அதிக எண்ணிக்கையில பண்ண முடியாது. ஓகே. பட்டாக்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிக எண்ணிக்கையில விட்டு வளர்த்தி நம்மளால விற்க முடியாது. ஓகே. அதாவது எண்ணிக்கை கம்மியா வேணா அது வந்து பாத்தீங்கன்னா பண்ணலாம். மாஸ் ப்ரொடக்ஷன் பண்றப்ப ஏதாவது ஒரு லைன் தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா மெயின்டைன் பண்ண முடியும். ஆமா. இப்ப 100 தாய்க்கோழிகள் அதற்கு இணையான சேவல்கள் எல்லாமே வச்சிருக்கீங்க. எத்தனை ஏக்கர் பரப்பளவுல வந்து இந்த பண்ணை அமைச்சிருக்கீங்க? நம்ம ஒரு 3 to 4 ஏக்கர் வந்து பாத்தீங்கன்னா தென்னந்தோப்புங்க. அதுக்குள்ள வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்கோம். அது ஒரு தென்னந்தோப்புக்குள்ள ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்கீங்க. நேச்சுரல் ப்ரீடிங் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்க. இந்த செயற்கை முறையாவோ இல்ல நம்ம கேஜ் போட்டா வந்து இது பண்றதில்ல. முழுக்க வந்து மேய்ச்சல் முறையை விட்டு தான் நீங்க வந்து குஞ்சுகளை உற்பத்தி பண்றீங்க. ஆமாங்க. பிரதர், இப்போ ஒரு தொழில் முறையில செய்யும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மேய்ச்சல் முறையில வளர்த்தும் போது நிறைய குஞ்சுகள் கிடைக்காது. முட்டைகள் கரு கூடாம போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா இதே கேஜ் சிஸ்டம் பண்ணும்போது வந்து நிறைய முட்டைகள் வந்து கரு கூடக்கூடியது கிடைக்கும். அப்படி இருக்கும்போது ஏன் வந்து நீங்க இந்த மேய்ச்சல் முறையை தேர்ந்தெடுத்தீங்க? இப்போ கேஜ் செட்டப்புக்கு போனோம் அப்படின்னா உங்களுக்கு கட்டுகளுக்கு மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்த முடியும். ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஏஐ மெத்தட்னு சொல்லிட்டு ஒண்ணுங்க. செமன் வந்து தனியா வந்து சேவல் வந்து எடுத்து நேச்சுரல் மேட்டிங் பண்ணாம வந்து பாத்தீங்கன்னா செயற்கை மூலியமா வந்து வாரத்துல 2 டைம் 3 டைம் வந்து பாத்தீங்கன்னா மேட்டிங் பண்ணுவாங்க. அதுல வர சிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீரி வந்து அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்காது. சரி. அது வீடியோ வந்து இருந்தாலும் பத்தாதுன்னு வைங்களேன். ஸ்ட்ராங் வந்து பாத்தீங்கன்னா பத்தாது. கறிக்காக மட்டும் அது வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்திக்கலாம். நேச்சுரல் ப்ரீடிங் பண்ணும்போது நமக்கு பர்சன்டேஜ் லேயிங் கெபாசிட்டி வந்து கம்மியா இருந்தாலுமே உங்களுக்கு வர சிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி சிக்ஸா வந்து பாத்தீங்கன்னா வந்துரும். அந்த மைனஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து பிளஸ் ஆயிரும். அதனால மேய்ச்சல் முறை தான் சிறந்தது. நம்மள பொறுத்த அளவுக்கு அது சிறந்தது. ஓகே ஓகே ஓகே. இடம் இருக்கு. அந்த மெயின்டெனன்ஸ்ங்கிறப்ப நம்ம இடம் இருக்கிறனால பிரச்சனை இல்ல. இடம் இல்லாத பட்சத்துக்கு அதுக்கும் கூட போலாம், தப்பு கிடையாது. கறி மீட்டுக்காக பண்ணும்போது நம்ம அந்த இதுக்கு வந்து பண்ணிக்கலாம். கண்டிப்பா. இப்போ இந்த பெருவடை வளர்ப்பு அப்படின்னு எடுக்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதை வந்து சூஸ் பண்றாங்க. இப்ப கறிக்காக வளர்த்துறது லாபமா இருக்குமா இல்ல விளையாட்டுகளுக்காக உருவாக்குறது லாபமா இருக்குமா? உங்களோட பார்வையில் எப்படி நினைக்கிறீங்க? இல்லைங்க, அதாவது எல்லாமே லாபம் தான். ஆனா ஒவ்வொன்னா பண்ணணும். ஒண்ணு பிரீடிங் பண்ணி சிக்ஸா சேல் பண்ணணும். இல்ல சிக்ஸ் வாங்கி வளர்த்து விக்கணும். இல்ல அப்படின்னா விளையாட்டுகளுக்கு மட்டும் கோழி தேர்வு செஞ்சு சண்டை பழக்கி விளையாட்டுக்கு வந்து விட்டு நம்ம வந்து லாபம் வந்து பண்ணணும். எல்லாமே பண்றதுங்கிறது கொஞ்சம் ரிஸ்கான விஷயம்.
இப்ப இந்த குஞ்சுகள் உற்பத்தி அப்படிங்கிறது வந்து குஞ்சுகள் உற்பத்தி பண்ணி நீங்க வந்து அதை வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க. இது லாபகரமான ஒரு தொழிலா இருக்குங்களா? கண்டிப்பா லாபம் தாங்க. எப்படி சொல்றீங்க? அதாவது நம்ம வந்து இப்போ டே ஓல்டா குடுத்தோம் அப்படின்னா, இன்னைக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, 100 to 150 வரலும் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஓகே. இப்போ மார்க்கெட்ல அதாவது ஹோல்சேலா எடுக்கும்போது நம்ம ஒரு ரேட் பண்ணி குறைச்சு விற்பனை வந்து சேல் பண்ணுவோம். ஓகே. கம்மியான எண்ணிக்கையில இது பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் வச்சு நம்ம வந்து சேல் பண்ணிருவோம். சேல் இப்போ பண்ணிடுவோம். மந்த்தோட இது பண்றோம் அப்படின்னா, நம்ம ஃபீடு, கால்குலேஷன், மெடிசின் ம். இதெல்லாம் போக நம்ம சிக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 60 to ஆ 80. 60லேருந்து 80 ரூபா வரலும் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்குங்க. ப்ராஃபிட்டா கண்டிப்பா நிக்கும். சிக்ஸ் கிடைக்கும். பிரதர், இப்போ 100 தாய்கோழிகள் வச்சிருக்கீங்க. அதுக்கு இணையான சேவல்கள் வச்சிருக்கீங்க. பட்டாக்களும் சுத்திக்கிட்டு இருக்கிறத பாக்குறேன். குஞ்சுகளும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200, 250 குஞ்சுகள் நம்ம கிட்ட ஆமா, ஆமா. இருக்குது. இப்படி இருக்கும்போது ஒரு மாசம் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கான இந்த பண்ணைக்குன்னு எவ்வளவு செலவு பண்றீங்க? செலவு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 20 to 30,000 பக்கமா ஆயிருங்க. ஓகே, அந்த ஓகே. தீவன செலவு, பேரண்ட் மெயின்டனன்ஸ், ஓகே. கோழி வந்து இறப்பு, இழப்பு, ஓகே, ஓகே. அந்த கீரி பிடிக்கிறது, காக்கா இந்த நேச்சுரல் மேட்டிங்னாலே இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள்லாம் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, காமனாவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இருக்கும். அதெல்லாம் போக நம்மளுக்கு கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா, ஒரு 20 to 30,000 செலவாகும். ஒரு 25,000 ஆவரேஜ் எடுத்துக்குவோம். ஒரு average 25,000 இந்த பண்ணைக்கான செலவினம் அப்படின்னா மாச வருமானம் எவ்வளவா இருக்கும்? மாச வருமானங்கிறது நான் உங்களுக்கு அந்த 60 to 80 சொன்னேன் பார்த்தீங்களா? ஆமா. அதான் வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே கால்குலேட் பண்ணது போக இருக்கிற ப்ராஃபிட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 80. ரூ. 80. அதாவது ஒரு குஞ்சுக்கு ஒரு குஞ்சுக்கு ரூ. ஒரு 80. குஞ்சுக்கு வந்து ரூ. 80 மீதியாகும். ஓகே. ப்ராஃபிட்டபிள் தான். அப்ப மாசம் எத்தனை குஞ்சுகள் உங்களால கொடுக்க முடியுது? மாசம் நம்ம அதாவது வீக்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 70 குஞ்சுகள் ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னா வருங்க. இப்போ ஓகே. மந்த்லி கணக்கு போடும்போது ஒரு 200 to 250 ஓகே. சிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரூடிங் போட்டு வளர்த்தி கொடுக்கலாம். அப்போ ஒரு 8,000ல இருந்து ஒரு 16,000 வரைக்கும், அதாவது ஒரு 100 குஞ்சுகள்ல இருந்து 200 குஞ்சுகளும் போது கண்டிப்பா கண்டிப்பா. கிட்டத்தட்ட ஒரு 16,000 லாபத்துல மட்டுமே இருக்கு. லாபத்துல செலவினங்கள் போக இல்லைங்களா? செலவினங்கள் போக. இப்போ இந்த குஞ்சுகள் உற்பத்தி பண்றதுல என்னென்னலாம் செலவு வரும்னு நினைக்கிறீங்க? அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே செலவு தாங்க. அதாவது பேரண்ட் மட்டும் தான் ஸ்டாக் நம்மளுது. அதுக்கு ஓகே. போற தீவன செலவு தான், சரிங்க. மெடிசின் செலவு தான், ஓகே. சிக்குக்கு போற ஃபீடு செலவு தான், ஓகே. எலக்ட்ரிசிட்டி பல்ப் செலவு தான், ஓகே. ப்ரூடிங் செலவு தான், ஓகே. இன்குபேட்டர் செலவு தான். சரிங்க. எல்லாமே செலவு தாங்க. எல்லாமே போக ம். நம்மளுக்கு மார்டாலிட்டிஸ் வந்து குறையும் போது தான் நம்மளுக்கு லாபம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாகும். ஓகே. மார்டாலிட்டிஸ் கண்டிப்பா. கம்மியாகும் போது நமக்கான லாபமும் வந்து அதோட விகிதம் வந்து கண்டிப்பா அதிகமாகுது கண்டிப்பா. இல்லைங்களா? இப்போ குளிர்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குஞ்சுகள் வந்து இறப்பு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாவும் இருக்கும். ஓகே. ஒரு சில டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜாவும் இருக்கும். ஓகே. வெய்ய காலத்துல இறப்பு வந்து ஜாஸ்தியாவும் இருக்கும், ஆவரேஜாவும் இருக்கும். ஓகே. ஏன்னா நம்ம வார வாரம் பேட்ச்ங்கிறப்ப உங்களுக்கு அந்த சர்க்குலேஷன் வந்து பாத்தீங்கன்னா அதிகம் கம்மிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆகிட்டே தான் இருக்கும். ஓகே பிரதர். ரெகுலரா ப்ரூடிங் போறதுனால. இப்போ மார்க்கெட்ல எத்தனையோ பிரீடர்ஸ் இருக்காங்க. ஆமா. அதாவது வந்து குஞ்சுகள் உற்பத்தி பண்றது அப்படிங்கிறது வந்து கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் அது பெரிய அளவுல விற்பனைக்கு வரல. வரல. இப்ப ரீசெண்ட் டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த குஞ்சுகளை உற்பத்தி பண்ணி அதை வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்த பிசினஸ் நடந்துட்டு இருக்கு. நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட வந்து சிக்கு வாங்கக்கூடிய அவசியம் என்ன? அதோட தனிச்சிறப்பு என்ன? எதனால வாங்கணும்? இல்லைங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா மெயின் வந்து நேச்சுரல் பிரீடிங் தான். எந்த கஸ்டமர்ஸ் வந்தாலும் நேர்ல பார்த்து வந்து பாத்தீங்கன்னா கோழிகளை பார்த்து சிக்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ஓகே. மத்தவங்கள மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஜ் காட்ட மாட்டோம், ம். பேரண்ட் காட்ட மாட்டோம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட அந்த வேலை வந்து ஓகே. கிடையாதுங்க. ஓகே. யார் வந்து விசிட் பண்ண வந்தாலும் ஈவினிங் டைம் வந்தாங்க அப்படின்னா விசிட் பண்ணிட்டு போயிடலாம். பண்ணிட்டு போயிடலாம். பிரதர், இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பு அப்படிங்கும்போது இதுல வந்து நம்ம குஞ்சுகள் உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஆமாங்க. இதே மாதிரி வந்து தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல பல பிரீடர்ஸ் வந்து உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமா ஆமா. இதுல எவ்வளவு தூரம் வந்து அது உண்மையா இருக்கு, சரியான ஒரு நாட்டுக்கோழியா இருக்கு, கலப்பிடம் இல்லாத ஒரு நாட்டுக்கோழியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப வெகு சிலர் தான் வந்து அதை சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா. நிறைய இடத்துல மக்கள் சந்திக்கிறது பெரிய ஏமாற்றங்கள் தான். ஏமாற்றம். ஏன்னா வாங்கி வளர்த்துனதுக்கு அப்புறம் தான் அது வந்து ஒரிஜினல் இல்ல அப்படின்னு தெரிய வருது. கண்டிப்பா. இப்ப உங்ககிட்ட இருக்கிறது ஒரிஜினல் அப்படிங்கறத மக்களுக்கு எப்படி தெரிய வைக்கிறீங்க? எப்படின்னாங்க ஒண்ணு வந்து நேர்ல வந்து பார்க்கணும். சரி. பார்த்து வந்து பண்ணையை பார்த்து வந்து வாங்குங்க. இல்ல அப்படின்னா ஓகே. கம்மியான எண்ணிக்கையில சிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் போட்டு புக் பண்ணுங்க. ஓகே. ஏன்னா 5 10 வந்து வாங்கிட்டு வளர்த்துனீங்க அப்படின்னா சரி. உங்களுக்கு பிரீட் வந்து தெரிஞ்சிருங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம போற சேவல்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரி. 4 to 5 கிலோ சேவல் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா ஓகே. போட்டுட்டு இருக்கோம். விடைகள் வந்து பாத்தீங்கன்னா 2.5 கிலோக்கு மேல இருக்கிற விடைகள் மட்டும் தான் ஓகே. தேர்வு பண்ணி ஓகே. கலர்ஸ் தேர்வு பண்ணி வந்து பாத்தீங்கன்னா மேட்டிங் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் பிரீடிங் நீங்க வந்து இந்த கோழிகளை வந்து பாத்தீங்கன்னா கட்டுக்காகவும் பயன்படுத்திக்கலாம், ஓகே. கறிக்காகவும் வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்திக்கலாம். ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்திக்கலாங்க. ஓகே. இப்போ உங்ககிட்ட இருந்து அதிகமா குஞ்சுகள் வாங்கிட்டு போறவங்க என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்றாங்க? மீட் பர்பஸ், கறி பர்பஸ்க்காகவா இல்ல விளையாட்டுகளுக்காகவா? அதாவதுங்க நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா விளையாட்டுக்காகவும் வந்து பாத்தீங்கன்னா வாங்குறவங்க இருக்கிறாங்க. ஓகே. அதே மாதிரி இல்லத்தரசிகள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வாங்குறவங்க இருக்கிறாங்க. ஓகே. வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பெருவில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 குஞ்சாவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக்கேஜ் வந்து பாத்தீங்கன்னா மேய்ஞ்சிட்டு இருக்கணும் ஓகே. அப்படின்னு ஆசையில வாங்குறவங்க வந்து பாத்தீங்கன்னா பாதி பேர் வந்து பாத்தீங்கன்னா வாங்குறாங்க. ஓகே. மீதி வந்து பாத்தீங்கன்னா மந்தோல் எழுத்து ஓகே. கறிக்கு வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியல் பர்பஸ்க்காக சேல் வளர்த்து விற்பனை பண்ணிட்டு சேல் இருக்காங்க. பண்ணி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. ஓகே. இன்னைக்கு மார்க்கெட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 600 ரூபாய்க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா போயிருச்சுங்க. ஓகே. கரியரை வந்து 700 to 900 வரல வந்து பாத்தீங்கன்னா ஏரியா தகுந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சேல் ஆகுது. ஓகே. இந்த பிசினஸ் பொறுத்த அளவுக்கு நீங்க இறப்பு இல்லாம சிக்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளா தான் வந்து பாத்தீங்கன்னா எந்த சூழ்நிலையுமே வந்து அமையும்.
கண்டிப்பா. சரிங்க பிரதர். இப்போ நம்ம கிட்ட வந்து சிக்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? கண்டிப்பா. எத்தனை நாட்கள் குஞ்சுகள் கொடுத்துட்டு இருக்கோம்? என்ன விலையில கொடுத்துட்டு இருக்கோம்? அதை பத்தி கொஞ்சம் விரிவா நம்ம சொல்லுங்க. அதாவது நேர்ல வந்து எடுக்கிற கஸ்டமர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா டே ஓல்டு வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேங்க. டே ஓகே. ஓல்டு வந்து 140க்கு பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 30 டேஸ் சிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மந்த் ஓல்டு. மந்த் அது ஓல்டு. வந்து பாத்தீங்கன்னா சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. மந்த் ஓல்டு வந்து 315 சொல்லி வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் கோட் பண்ணி ஓகே. சேல் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து ஓகே. வந்து 45 டேஸ்ங்க. ஓகே. 45 டேஸ் வந்து பாத்தீங்கன்னா 410க்கு வந்து பாத்தீங்கன்னா சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. அதே மாதிரி 2 மந்த்ஸ் அபோவ் ஓகே. 60 to 70 டே டேஸ். சிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 460க்கு வந்து பாத்தீங்கன்னா கோட் பண்ணி ஓகே. நம்ம வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம். ப்ரீ ஆர்டர்ஸ் பண்றவங்களுக்கு மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் வந்து சேல் பண்ண முடியும். சேல் பண்ண முடியும். கண்டிப்பா. இப்போ ப்ரீ ஆர்டர் பண்ணனும் அப்படின்னா நாங்க வந்து புக் பண்ணி எவ்வளவு நாள் வெயிட்டிங் பீரியடா புக் இருக்கும்? பண்ணி ஒரு மேக்ஸிமம் 2 வீக்ஸ்ங்க. அதுக்கு ஓகே. மேல டைம்ஸ் வேணும்னாலும் ஒரு 4 நாள் 5 நாள் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் உங்களுக்கு 2 வீக்ஸ்ல. ஓகே. இன்ஃபார்ம் பண்ணிட்டு டைம் எடுத்து உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்தோம். மேக்ஸிமம் 20 டேஸ். அந்த 20 டேஸ்க்குள்ள டேஸ்க்குள்ள வந்து சிக்ஸ் எந்த வந்து சிக்கா டெலிவரி இருந்தாலும் பண்ண முடியும். எடுத்துக்கலாம். ஓகே பிரதர். ப்ரீ ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ என்னென்ன நிறங்கள்ல வந்து நம்ம சிக்குகளை இறக்கிட்டு இருக்கோம்? அதை பத்தி கொஞ்சம் நம்ம சொல்லுங்க. கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பூதி, ஓகே. காகம், ஓகே. வள்ளுவர், ஓகே. மயிலு, நூலான், ஓகே. காகம் இருப்புங்க. ஓகே. அடுத்து வந்து மயிலு. ம். மயிலே வந்து பாத்தீங்கன்னா பேர் இருக்கு. ஓகே. காகத்துல வந்து பாத்தீங்கன்னா பேர் இருக்கு. ஓகே. எல்லா ரகமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜா எல்லா வந்து நேரத்துலயுமே ப்ரீட் பண்ணி வந்து குஞ்சுகள் கொடுத்துட்டு கிடைக்கும் இருக்கோம். இல்லைங்களா? ஆமா, ஆமா. இப்போ பியூர் வந்து ஒயிட் ஒரு எல்லாமே இருக்கு. தனிப்பட்ட முறையில வந்து குஞ்சுகள் கேக்குறாங்க. அதாவது வந்து எனக்கு கருப்பு குஞ்சுகளா வேணும், ஆமா, இல்ல ஆமா, வந்து ஒரு ஆமா. பொன்ற குஞ்சுகளா வேணும், இல்ல வெள்ளை குஞ்சுகளா வேணும்னு கேட்டா கொடுக்க முடியுமா? இல்ல நீங்க கலந்து தான் இல்லைங்க. கொடுத்துட்டு அதாவது இருக்கீங்களா? கலந்து குடுக்குறோம் அப்படின்னா, ஒரு 10 சிக்ஸ் ஒரே நேரத்துல கேக்குறாங்க அப்படின்னா, ஒரு 5 சிக்ஸ், 6 சிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பண்ணி குடுத்துடலாம். ஏன்னா, ஓகே. எல்லா கஸ்டமர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா, நிறமான் சிக்ஸ் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா, ஆ வாங்குறதுக்கு வந்து ஆசைப்படுறாங்க. ஓகே. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா, மிக்ஸ்டு கலர்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஓகே. உங்களுக்கு கலர் ஸ்பெஷலா வேணும் அப்படின்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணி, ஓகே. கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிக்கிறது கொஞ்சம் சிறப்பா இருக்கும். ஃப்ரீயா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஓகே. இப்போ ஒரு மினிமம் ஆர்டர் குவான்டிட்டினா எவ்வளவு குஞ்சுகள் உங்ககிட்ட வாங்கலாம்? இப்போ டே ஓல்டு பண்றோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா, நேர்ல வந்து எடுக்க போறாங்க 26ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. மந்த் ஓல்டு வந்து மினிமம் 10 சிக்ஸ்ங்க. ஓகே. அதே மாதிரி 45 டேஸ் 60 டேஸ் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 5 சிக்ஸ்ல இருந்து நம்ம பார்சல் வந்து வச்சிட்டு இருக்கோம். பண்ணிட்டு இருக்கோம். டிரான்ஸ்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா ம். பஸ்லயும் ட்ரெயின் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் ட்ரெயின் பஸ்ஸஸ் ஈரோட்ல இருந்து இருக்கோ ஓகே. அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஆமா. நேர்ல வந்து பார்த்தாலும் பண்ணையை வந்து விசிட் பண்றதுக்கு அலோவ் பண்றீங்க கண்டிப்பா இல்லைங்களா? அலோவ் பண்றோம். ஓகேங்களா? கண்டிப்பா அலோவ் பண்றோம். ஓகே. இப்போ முடிஞ்ச அளவுக்கு நேர்ல வந்து பார்த்து எடுக்கிறது வந்து முதல் முறை சிறப்பா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆமாங்க. முதல் முறை சிறப்பா இருக்கும். ஓகே. முதல் முறை சிறப்பா வர முடியாத கஸ்டமர்ஸுமே ஓகே. கம்மியான எண்ணிக்கையில சிக்ஸ் ஆர்டர் பண்ணி எடுங்க ஃபர்ஸ்ட். ஓகே. எடுத்ததுக்கு அப்புறமேல் நீங்க அதிக எண்ணிக்கையில வந்து குவாலிட்டி பாத்தீங்கன்னா செக் போய்க்கலாம். பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பண்ணிக்கலாம் கண்டிப்பா, இல்லைங்களா? கண்டிப்பா, கண்டிப்பா. இப்போ பிரதர், அதாவது வந்து ஒரு கோழி குஞ்சுகள் எடுக்கிறோம் அப்படின்னா உடனே நம்மளால வந்து அதோட தரத்தை வந்து நிர்ணயிக்க முடியாது. கண்டிப்பா, ஏன்னா ஒரு 7-8 மாசங்கள் வளர்த்து அது ஒரு பட்டாவானதுக்கு அப்புறம் தான் பண்ண முடியும். அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது வந்து ஒரு சிறு ஏமாற்றங்களை சந்திக்கிறாங்க இல்லைங்களா மக்கள்? அதற்கு நீங்க ஏதாவது ஒரு ரெமெடி கொடுப்பீங்களா? இல்ல உங்ககிட்ட இருந்து எடுத்து அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் யாராவது இது வரைக்கும் சொல்லியிருக்காங்களா? இல்லைங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா, நம்மகிட்ட மெயின் வந்து பாத்தீங்கன்னா, மக்களுக்கு வந்து புரிதல் வந்து வேணும். நம்ம வந்து நம்ம ஏரியா பக்கம் வந்து பாத்தீங்கன்னா, மேக்ஸிமம் கத்திக்கால் பருவரை மட்டும் தான். ஓகே. அது வந்து பாத்தீங்கன்னா, சிலர் வந்து வெத்துக்கால் நினைச்சிட்டு வாங்கிடுறாங்க. ஓகே. சிலர் வந்து சிறுவடைன்னு சொல்லிட்டு மொட்டையை வந்து நாட்டுக்கோழி சிக்ஸ் ஓகே. சொல்லி வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு, ஓகே. இதே நாங்க சைஸ் வந்து பெருசா இருக்கு. ஓகே. நான் வந்து சிறுவர் தான் கேட்டேன். அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, ம். நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபேஸ் ஸோ பண்ணிட்டு இருக்கோம். அதனால அந்தந்த ஏரியால எந்தெந்த சிக்ஸ் வந்து சேல் ஆகுதோ அத அதுக்கு எடுத்தா தகுந்த மாதிரி போதுமானது. எடுத்தா கொஞ்சம் போதுமானதா இருக்கும். இல்ல வளர்த்துறதுக்கு ஆசைப்படுறவங்க மட்டும் ஓகே. வாங்கிக்கிங்க. இப்போ வெளியில நீங்க பார்த்துட்டு வாங்க. கரெக்ட் பிரதர். இப்போ நீங்க வேற ஒரு துறையில இருக்கிறீங்க. அதையும் செஞ்சுட்டு பகுதி நேரமா இந்த கோழி வளர்ப்பில் கண்டிப்பா. ஈடுபட்டு இருக்கீங்க. ஆமாங்க. இது எப்படி ஒரு லாபகரமான தொழிலா இருக்குது? உங்களுக்கு எப்படி வந்து வாழ்க்கை தரத்தை வந்து இது உயர்த்துது? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா. இப்போ டியூட்டிக்கு போறோம் அப்படின்னாங்க ஒரு 8 to 10 மணி நேரம் வந்து அங்க வந்து வேலை செய்யணுங்க. ஓகே. இது வந்து அப்படி இல்ல. இப்ப நம்ம காலையில இருந்து ஃபீடு போட்டு போயிடுறோம், தீனி போட்டு போயிடுறோம் அப்படின்னா வீட்டுல இருக்கிறவங்க பாத்துக்கிறாங்க. ஓகே. நம்ம இந்த மார்க்கெட்டிங் இந்த ஆர்எஸ் இருக்கிறத மட்டும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கிறோம். ஓகே. அப்படிங்கிறப்ப இது வந்து உங்களுக்கு பெரிய அலசலா வந்து பாத்தீங்கன்னா இருக்காதுங்க. ஓகே. மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு போறதை விட இது வந்து தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அமைஞ்சிருக்கு. அமைஞ்சிருக்கு. கண்டிப்பா. இப்போ இந்த 100 கோழிகள், 100 தாய் கோழிகள் பிளஸ் அது கூட சேவல்கள் இந்த ஒரு கிட்டத்தட்ட எத்தனை ஏக்கர்ல செஞ்சுட்டு ஒரு 4 to 5 ஏக்கர். 4 to 5 ஏக்கர்ல பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இதே மாதிரி வந்து படித்த இளைஞர்கள் வந்து எதிர்காலத்துல வந்து இதை ஒரு தொழிலா எடுத்து பண்ணுனா லாபம் சம்பாதிக்க முடியுமா? கண்டிப்பா பண்ணலாங்க. அதாவது மக்களுக்கு இடையே இருக்கிற பேச்சுக்களை வந்து குறைக்கணும் அப்படின்னா எல்லாருமே இந்த தொழிலுக்குள்ள வரலாம். ஏன்னா அழிக்கிறதுக்கு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும்போது ஓகே. ஆக்கறதுக்கும் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆயிட்டே இருந்துச்சு அப்படின்னா தான் ஓகே. நம்மளுக்கு மதிப்பு கூட்டல் பண்ணி சேல் பண்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் இதுல வந்து அதிகமாயிட்டே இருக்கும். ஓகே. இந்த குஞ்சுகள் உற்பத்தி ஆகட்டும், இல்ல பட்டாக்கள் உற்பத்தி ஆகட்டும், இந்த மாதிரி ஒரு தொழிலை வந்து நிறைய மக்கள் எடுத்து செஞ்சு, அதாவது குறிப்பா சொல்லணும்னா
இந்த கொரோனா காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து இந்த தொழிலுக்குள்ள வந்தாங்க. ஆனா நிறைய பேர் வந்து நஷ்டத்தை சந்திச்சு அந்த தொழிலை விட்டே ஓடிட்டாங்க. கண்டிப்பா. இதற்கு சரியான காரணம் என்னவா இருக்கும்? இல்லைங்க. அதாவது புரிதல் இல்ல மக்களுக்கு. அதாவது எங்கேயோ ஒரு பக்கம் வேலையில இருக்கிறோம். ஓகே. இங்க வந்து வீட்ல இருந்து சும்மா இருக்கிறேன்னு சொல்லிட்டு கோழி வாங்கி விடலாம்னு சொல்லி விட்டுட்டு, சரி. அது வந்து பாத்தீங்கன்னா பராமரிக்கிறதுங்கிறது பெரிய ப்ராசஸ்ங்க. ஓகே. முதல்ல அத வந்து கத்துக்கணும். ஓகே. இப்போ வந்து நம்மள மாரி பணக்காரங்கிட்ட வந்து ஓகே. கேட்டு, இல்ல கூட வந்து இருந்து என்னென்ன பண்றாங்கிறத ஒரு 1 மாசம் 2 மாசம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு பெரிய லெவல்ல உள்ள இறங்குறவங்க வந்து உள்ள வந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா ப்ராஃபிட்டபிள் தான். ப்ராஃபிட்டபிள். எடுத்தோனே காசு இருக்குன்னு சொல்லி உள்ள கொண்டாந்து கொட்டிட்டு அப்படின்னா, கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பார்க்க முடியாது. ஏன்னா எதுலயுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் பண்ண முடியும். ஓகே. ரொம்ப அருமையா சொன்னீங்க. அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குஞ்சுகளை விற்பனை பண்றீங்க இல்லையா? மார்க்கெட்டிங் அப்படிங்கறத எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க குஞ்சுகள் வச்சிருக்கீங்கங்கறத கஸ்டமருக்கு எப்படி தெரிவிக்கிறீங்க? ஆமாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நெறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, ஆ நம்ம வந்து அட்வர்டைஸ்மென்ட் வந்து பாத்தீங்கன்னா குடுக்குறோம். ஆமாங்க. ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா Instagram இருக்கு. ஓகே. WhatsApp குரூப்ஸ் இருக்கு. ஓகே. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சேல் பண்ணிக்கிறோம். பட்டாவாவும் சேல் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரூப்ஸ் வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா நெறைய வந்து இருக்கு. இப்போ ஓகே. இப்போ இந்த 4, 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து பெரிய லெவல்ல ஒண்ணும் வந்து பாத்தீங்கன்னா இல்லைங்க. ஓகே. இப்போ வந்து நெறைய சப்போர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே பிரதர். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க குஞ்சுகளை உருவாக்கி அந்த குஞ்சுகளை வந்து விற்பனை செய்றீங்க. உங்ககிட்ட இருந்து ஒருத்தர் குஞ்சுகள் வாங்கிட்டு போறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன விதமான மருத்துவ விஷயங்கள் எல்லாம் பண்றீங்க? அதாவது வந்து நோய்கள் வராம காப்பாத்துறதுக்கு என்னென்ன மருந்துகள் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு விற்பனை பண்றீங்க? கண்டிப்பாங்க. இப்போ ஒருத்தர் வந்து சிக் புக் பண்ணி நம்மகிட்ட வந்து எடுக்குறாங்க அப்படின்னா, அவங்ககிட்ட வந்து கைக்கு போய் சேர்ந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ஓஆர்எஸ் தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ண சொல்லிருவாங்க. ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, சளி பிடிக்கிற மாரி ஸ்டேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா, ஓகே. சளி மருந்து வந்து பாத்தீங்கன்னா தர சொல்லிருவோம். ஓகே. அடுத்து வந்து 2 மந்த்ஸ்க்கு ஒருக்க வந்து பாத்தீங்கன்னா, ஆர்டிவிக்கே ஃபவுல் பாக்ஸ் மட்டும் மாறி மாறி கொடுக்க கொடுக்க சொல்லுவோம். சொல்லுவீங்க. ஒரு 3 டைம் போட்டாங்க அப்படின்னா, சிக்ஸ் வந்து சேல் பண்ற சைஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்துரும். நம்ம வந்து என்னென்ன தடுப்பு மருந்துகள் குடுத்து அவங்களுக்கு விற்பனை பண்றோம்? நம்ம பேரண்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா, ஃபவுல் பாக்ஸ் ஆர்டிவிக்கே வந்து பாத்தீங்கன்னா 2 மந்த்ஸ் வந்துச்சு வந்து பாத்தீங்கன்னா போட்டுருவோம். அடுத்து சிக்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 7th டே வந்து பாத்தீங்கன்னா F1 போடுறோம். ஓகே. அதே மாரி 14 டே வந்து பாத்தீங்கன்னா ஐபிடி போடுறோம். 21 டேஸ் வந்து பாத்தீங்கன்னா லசோட்டா போடுறாங்க. ஓகே. அதே மாரி 45 டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அம்மா வராம இருக்கிறதுக்காக ஃபவுல் பாக்ஸ் போடுறோம். ஓகே. 60 டேஸ்க்கு மேல ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிவிக்கே போடுறோம். அதாவது இந்த வெள்ளை கழிச்சல் வந்து ஸ்பேஸ் வந்து மாறுச்சு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வருங்க. அதுக்காக வந்து ஆர்டிவிக்கே போட்டு நம்ம வந்து சேல் பண்றோம். ஓகே. டே ஓல்டுக்கு எந்த ஒரு மருந்து வந்து போறது இல்ல. சோ எல்லா தடுப்பு மருந்துகளும் கொடுத்து தான் நம்ம குஞ்சுகளை விற்பனை பண்றோம் இல்லையா? கண்டிப்பாங்க. பொதுவா வந்து இந்த நோய்கள் அப்படிங்கும்போது வந்து வெயில் காலத்துல அதிகமா வருதுங்களா? குளிர் காலத்துல அதிகமா வருதா? மழை காலத்துல அதிகமா வருதா? எப்ப வந்து நோய் தாக்குதல் அதிகமா இருக்கு? அதாங்க. இப்போ காலத்துல வந்து பாத்தீங்கன்னா கூலிங் சீசன்ல ஒண்ணுமே ஆகாதுங்க. சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே ஆகாதுங்க. சீசன் சேஞ்ச் வருது பாத்தீங்களா? வெயில்ல இருந்து மழை காலம் வரப்ப டக்குன்னு பூமி வந்து கூலிங் ஆவறப்ப வந்து பாத்தீங்கன்னா சளி பிடிச்சிரும். அதே மாதிரி பனியில இருந்து டக்குன்னு வெயில் ஆவறப்ப வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை கழிச்சல் வரும். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறது முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்து வந்து கொடுத்துக்கணுங்க. சரிங்க பிரதர். இப்போ இந்த கோழி வளர்ப்பு வந்து ஒரு பகுதி நேர தொழிலா இல்லாம முழு நேர தொழிலா ஒருத்தர் எடுத்து பண்ணணும்னு வைங்களேன், யாரெல்லாம் கோழி வளர்த்தலாம், யாரெல்லாம் வளர்த்தக்கூடாது? தெளிவா சொல்லுங்க. மெயின் வந்து அந்த பிசினஸ்க்குள்ள பாக்கணுங்க. பாக்குற அளவுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கணும், உழைப்பு இருக்கணும். அதாவது நம்ம வந்து சும்மா வந்து தீனி போட்ட கோழி வந்து பெருசாயிராதுங்க. அது வந்து ஏதாவது பிரச்சனை வருதா, இயற்கை சீற்றங்கள் வருதா, நோய் வருதாங்கிறத டெய்லி நீங்க வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். கோழிகள் வந்து பாக்கணும் கண்ணுல. பாத்துட்டு இருந்தோம்னா மட்டும்தான் அதுக்கு தகுந்த மாதிரி மெடிசின்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணணும், மருத்துவம் பண்ணணும். நாட்டு வைத்தியமா இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மெடிசன் சரி, எதா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல கோழிகளை பார்த்துட்டு டெய்லி வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். எந்தெந்த டைம்ல எது பண்ணுங்கிறது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பண்ணக்காரங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பார்த்து தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ப்ராஃபிட்டபிளா தான் வந்து பாத்தீங்கன்னா அமையும். கண்டிப்பா. இப்ப இந்த குஞ்சுகள் உற்பத்தி அப்படின்னு வரும்போது இந்த குஞ்சுகள் உற்பத்தி ஆகிறதுக்கு அந்த திறன் அதிகரிக்கிறதுக்கு நம்ம தாய்க்கோழிகளுக்கு என்ன விதமான தீவனங்கள் கொடுக்குறீங்க? சேவல்களுக்கு அதோட வீரியம் குறையாம இருக்கிறதுக்கு என்ன விதமான தீவனங்கள் கொடுக்குறீங்க? பிறந்த குஞ்சுகள்ல இருந்து அந்த 2 மாதம் வரைக்கும் வளர்த்துற குஞ்சுகளுக்கு என்ன விதமான தீவனங்கள் கொடுக்குறீங்க? கொஞ்சம் விரிவா இப்போ தாய்க்கோழிங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து கொழுப்பு சேராத உணவுகளா பார்த்து வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு வந்து கொடுத்துக்கணுங்க. தாய்க்கோழிகள் மேக்சிமம் அரிசி கம்பு தாங்க. அதாவது சேவல்களுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கலப்பு தீவனம் சொல்லி பாத்தீங்கன்னா பொட்டுக்கல்ல, சுண்டல், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பாதாம் கிடைச்சா பாதாம் போடலாம். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆரியத்துல வந்து பாத்தீங்கன்னா கால்சியம் அதிகமா இருக்கு. கோழிகளுக்கு பொட்டை கோழிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது போடலாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தனித்தனியா வந்து பாத்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சேவல் வந்து ஸ்பெஷலா வந்து பாத்தீங்கன்னா ஃபீட் பண்ணிக்குவோம். அதே மாதிரி ப்ரூடிங் ஆகிற சிக்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா டேவல்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ ஸ்டார்டர் போடுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 நாள் வந்து பாத்தீங்கன்னா போடுவோம். அடுத்து வந்து 7ஆம் நாள் வந்து ஸ்டார்டர் போட ஆரம்பிச்சிருவாங்க. 2 மந்த் ஓல்டுமே பாத்தீங்கன்னா ஸ்டார்டர் மட்டும்தான். அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா வாங்குற கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபீடோட சேர்ந்து கம்போ
அதாவது வந்து பாத்தீங்கன்னா மக்காச்சோளமையும் கோதுமையும் வந்து பாத்தீங்கன்னா அரைச்சு போட்டு பழகிக்கணும். ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து ஃபீடு போட்டுட்டு இருக்கோம். அங்க வந்து கொண்டு போனோடனே மக்காச்சோளம் போட்டாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடாது. அதுக்கு தகுந்த மாதிரி ஃபீடை வாங்கிக்கிட்டு அதுல கொஞ்சம் கொஞ்சமா போட்டு வந்து பாத்தீங்கன்னா மேய்ச்சல் கொடுக்கும்போது ஃபீடு வந்து மாத்திக்கணுங்க. சரிங்க பிரதர். இப்போ இந்த 2 மாசம் வரைக்கும் குஞ்சுகளை காப்பாத்துறது பெரிய விஷயமே இல்லை. நம்ம வந்து ஒரு ஷெட்டுக்குள்ளேயோ இல்ல வந்து ஒரு கூண்டு அமைப்புலயோ வச்சு காப்பாத்திடலாம். ரெண்டாவது நம்ம வந்து கம்பெனி தீவனம் போடுறோம். இதுக்கப்புறம் என்ன ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு நம்ம பாத்தீங்கன்னா வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் கொத்திக்கிற பிரச்சனை வரும். அந்த கொத்திக்கிற பிரச்சனைகள் வராம இருக்கணும் அப்படின்னா ஒரு பண்ணையாளர் வந்து என்ன பண்ணணும்? குஞ்சுகள் வாங்கணும் இல்லைங்க. நம்ம வந்து பெருசா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சொல்றது வந்து லைட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த தலவுல வந்து பாத்தீங்கன்னா நகை மாதிரி மூக்கு வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸுக்கு வந்து இருக்குங்க. அத வந்து நெயில் கட்ல லைட்டா வெட்டி விட்டுருங்க. ரத்தம் வர அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெட்டக்கூடாது. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா ஆனா இப்படி வெட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து மூக்கு தேய்ச்சது இது வந்து நாட்டுக்கோழியே இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பண்ணக்கோழிக்கு மூக்கு தேய்க்கிறதுங்கிறது வேறங்க. அதாவது பண்ணக்கோழிக்கு வந்து பாத்தீங்கன்னா மூக்கு வந்து வெட்டிக்காமையே இருக்கிறதுக்கு ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா வெட்டிடுவாங்க. நம்ம வந்து நீங்க கிராஸ் எடுத்தீங்கன்னாலும் சரி ஒரிஜினல் எடுத்தாலும் சரி மூக்கு வெட்டுறதுங்கிறது உங்களுக்கு காமனான ஒரு கொத்திக்கிறங்கிறதே உங்களுக்கு வந்து காமனான. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா விளையாட்டுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சர் பண்றது இது. அதனால வந்து பாத்தீங்கன்னா அது வந்து இயல்பு. அத வந்து தடுக்கத்தான் முடியுமா ஒழிய கொத்திக்கவே இல்லாம சிக்க வந்து நம்ம வந்து பராமரிக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு கொண்டு போனோனே சீக்கிரத்துல மேய்ச்சலுக்கு திறந்து விட்டுட்டோம்னா அந்த கொத்திக்கிற பிரச்சனை கொஞ்சம் குறையும். அதாவது நம்ம இருக்கிற இடத்த வந்து பாத்தீங்கன்னா சைஸுக்கு ஏத்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அகலப்படுத்திக்கிட்டே போகணுங்க. மேய்ச்சலுக்கு விடும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெளியே மேய ஆரம்பிச்சிச்சுன்னா பூச்சி புழுவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொத்திக்கிற பிரச்சனை எல்லாம் வந்து வராதுங்க. இப்ப நிறைய பண்ணையாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா எந்தவித மருந்துகளும் கொடுக்காம கோழி வளர்த்துறேன்னு சொல்றாங்க. அது சாத்தியங்களா? இல்லைங்க. எனக்கு தெரிஞ்ச சாத்தியமே இல்லைங்க. ஏன்னா இப்போ மெடிசின்ஸ் இல்லாம நம்ம வந்து இயற்கை மூலியமா பண்ணோம்னாலுமே மருந்துகள் கொடுத்தே தான் ஆகணுங்க. ஏன்னா கியூர் வந்து பாத்தீங்கன்னா மெடிசின்ஸ் கொடுத்தா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா ஆகும். சும்மா நம்ம வந்து கோழியை வந்து நோய் வந்துச்சுன்னா பாத்துக்கிட்டே இருந்தா ஆகுங்களா? ஏதாவது ஒரு ப்ரிகாஷன்ஸ் வந்து பண்ண அப்படின்னா தான் வந்து பாத்தீங்கன்னா ஆகும். கண்டிப்பா. எந்த காலத்துலயுமே அப்படிதாங்க. அதுதான். ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்ப வந்து அந்த குஞ்சுகளை தேர்வு பண்ணி வாங்குறோம் இல்லைங்களா? அந்த குஞ்சுகளை தேர்வு பண்றதுல ஏதாவது ஒரு மெத்தடை கடைபிடிச்சா நல்ல தரமான குஞ்சுகளை எடுக்கலாம் அப்படின்னு ஏதாவது இருக்கா? இப்போ மார்க்கெட்ல வந்து நம்ம வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்ல அனுப்புறதுங்கிறது வேற. அது அவங்களா அனுப்புற குஞ்சுகள். இப்ப நேர்ல வந்து பாக்குறாங்கன்னு வைங்களேன். ஒரு தரமான குஞ்சு எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்றது? இல்லைங்க. இப்போ 2 months chicks அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 300 கிராம் ஆவரேஜ் இருக்குங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கணும். சிலர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா 2 months chicksன்னு சொல்லி 100 கிராம் chicks எல்லாம் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வரதுனால வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் நேர்ல வந்து இருக்கும்போது வெயிட் போட்டு வாங்க. 250 கிராம்ஸ்க்கு மேல இருக்கிற chicks மட்டும் பாத்தீங்கன்னா தேர்வு பண்ணி வாங்கணுங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மூக்கு பார்த்து கண்டுபிடிக்கலாம். மூக்கு வந்து ரொம்ப ஊசியா இருக்க கூடாதுங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிக்கோட பொங்குகள் வந்து பாத்தீங்கன்னா பெருவடையில வந்து அந்த பொசுன்னு பொங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்காது. ஆமாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா உருண்டையா இருக்கும். கோழி கொஞ்சம் பார்த்தாலே வந்து பாத்தீங்கன்னா சைஸா இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி மட்டும் வந்து பார்த்து நம்ம வந்து எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த மிக்சர் கலர்ஸ் எடுக்கும்போது பார்த்து எடுக்கணுங்க. மூக்கு, கால் ஊக்கம் அதோட லட்சணம் எல்லாத்தையும் பார்த்து எடுத்தோம்னா அது வந்து தரமான ஒரு குஞ்சு கிடைக்கும். சிக்ஸ்லயே வந்து இப்போ கிராஸ் சிக்ஸுக்கும் பெருவடை சிக்ஸுக்கும் அதாவது கிரிராஜா சிக்ஸுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சிக்க பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். ஒரு வித்தியாசம் கண்டிப்பா. ஓகே பிரதர். இப்போ கடைசியா வந்து ஒரே ஒரு கேள்வி. புதிதா ஒரு பண்ணையாளர் வந்து ஒரு கோழி குஞ்சுகளை வாங்கி அதுல இருந்து பண்ணையை டெவலப் பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா அவருக்கு என்ன மாதிரியான அட்வைஸ் கொடுப்பீங்க? அதாவதுங்க ஃபர்ஸ்ட் வந்து ஷெட்டுக்கு வந்து நீங்க முக்கியத்துவம் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க கூடாதுங்க. நம்ம கிட்ட இருக்கிற பொருளை வச்சு கம்மியான காசுல வந்து பாத்தீங்கன்னா ஷெட் அமைப்பு நீங்க முதலீடு பண்றது சிக்ஸ்ல வந்து ப்ராப்பரா வந்து பண்ணி ப்ராஃபிட் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க ஷெட் போடுறது சரௌண்டிங்ஸ் வந்து மெயினே கிடையாதுங்க. சிக்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டியா வாங்குறமாங்கிறது ஃபர்ஸ்ட். அடுத்து நோய் மேலாண்மை ஃபர்ஸ்ட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மழைக்கால பராமரிப்புல இருக்கு. அது மட்டும் பண்ணோம்னாலே உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டா தான் இருக்கும். ஷெட்டுக்கு வந்து ஓவரா வந்து செலவு பண்ணக்கூடாது. எத்தனை கோழில இருந்து ஆரம்பிக்கல ஒரு பண்ணை? ஸ்டார்டிங் நீங்க வந்து யார்ட்ட சிக் எடுத்தாலும் சரி 5 to 10 சிக்ஸ்க்கு மேல வாங்காதீங்க. ஸ்டார்டிங்ல வந்து அனுபவம் இல்லாத ஆளுங்களை வந்து நான் வந்து சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா அனுபவம் இருக்கிற ஆளுங்க வந்து பாத்தீங்கன்னா 200 சிக்ஸ் கூட எடுத்து வளர்த்துறீங்க வந்து பாத்தீங்கன்னா எடுக்கிறது கம்மியா வாங்கி வளர்த்துறீங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராஃபிட்டபிளா இருக்குன்னு வைங்களா அவங்களுக்கு. ப்ராஃபிட்டபிளா இருக்கும். ரொம்ப அருமையா சொன்னீங்க பிரதர். வழக்கமா நம்மளோட சேனல்ல எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நான் இங்க தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட மட்டும் இல்ல, யார்கிட்ட குஞ்சுகள் வாங்கினாலும் நேரடியா போய் அவங்கள சந்திச்சு குஞ்சுகளோட தரம், கோழியோட தரம், தாய் கோழிகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத எல்லாத்தையும் பார்த்து வாங்கினாங்க அப்படின்னா அவங்க வந்து ஏமாற்றங்களையும் இழப்புகளையும் சந்திக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் இல்லைங்களா? கண்டிப்பாங்க. ஓகே பிரதர், உங்களோட பண்ணை மென்மேலும் வளரணும், உங்களோட இந்த குஞ்சுகள் உற்பத்தி இன்னும் அதிக எண்ணிக்கையில் நீங்க பண்ணணும், இன்னும் வந்து சிறப்பா இந்த தொழிலை வந்து நடத்தணும்னு சொல்லி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். ஓகேங்க, நன்றி பிரதர். வணக்கம்.